ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி செய்கிறதுக்கு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு பிசையலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். தண்ணி அதுக்கு தெளித்து நல்லா பிசைஞ்சு எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இது மாதிரி உண்டை செஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 hour வரைக்கும், 1/2 hour to 1 hour ஊறினாலே போதும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற விட போகிறோம். சப்பாத்தி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எஸ்பெஷலி நைட் டைமில் டின்னருக்கு ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்னா சப்பாத்தி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். சரிங்களா? மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம சூப்பரான சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், காட்டன் கிளாத்து, நல்ல சுத்தமான நல்ல காட்டன் கிளாத்.
நாங்கள் எப்போயுமே இது மாதிரி சப்பாத்தி செய்யறதுக்காகவே தனியாக ஒரு காட்டன் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை போட்டு மூடி வச்சாச்சு பாருங்கள். ஸோ கிளாத் வந்து சம்டைம்ஸ் வந்து காற்றுல பறந்து போயிடும் இல்லையா, அதனால அது பறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு மூடி வச்சாச்சு. அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி செய்ய போகிறோம். சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி.